எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து நாங்க ஒரு இடத்துக்கு போறோம். அங்க வேறுங்க முன்னுக்கு ட்ரெயின் போகுது. இங்கால நாங்க கார்ல போறோம். சுவிசண்டாலே அழகுதான் பாருங்க. அங்கால மலை, அங்கால சின்ன ஆத்தங்கரை தெரியுதா? அங்கால மேல வந்து சினோ இருக்குது. நாங்க ஒரு மலைக்கு மேலால கார் ஓடிக்கொண்டு போறோம். எங்க போறோம் என்று வாங்கோ. இந்த வீடியோக்கு பின்னால நீங்களும் பார்க்கலாம். நான் போற இடங்களை உங்களுக்கு காட்டுறேன். விரும்பினா நீங்களும் போங்கோ. யாருமே மலையிலேருந்து குதிச்சதா சரித்திரம் இல்லை. தானாவளியும் நான் குதிக்க மாட்டேன். யாரு இஞ்சியோ? ஐயோ அப்படி சொல்லக்கூடாது. குதிச்சே சாகக்கூடாது. சாவு வந்த பெண் தானா வரும். வருஷம் பிறக்க போது கவலையா இருக்கிறவையெல்லாம் அப்படி குதிச்செல்லாம் சாகக்கூடாது. சரியா? எல்லாரும் வந்து நல்லா திட்டகாத்தியமான மனசை வந்து படைச்சு வச்சிருக்கணும். நல்லா சாப்பிட்டு நல்லா ரசிச்சு இடங்களெல்லாம் போய் பார்த்து என்னண்டாலும் நடக்கட்டும், என்ன வேணு நடக்கட்டும், நாங்க செய்யறத செய்வோம்னு செய்யணும். சுணலுக்குள்ளால போகுது, சுணலுக்குள்ளால போகுது. எந்த சவுண்ட் கொடுத்துனா வீடியோ எடுக்கிறேன்ப்பா. பாத்தீங்களா, நான் வீட்டுல கதை கேட்க மெல்லமா கதைக்கிறேன்னா வீடியோ கண்டபடியா பிள்ளத்தா கதைக்கிறேன். ஏண்டா உலகத்துல உள்ள எல்லாருக்குமே இந்த சத்தம் கேட்கணும். இல்ல நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம் இப்ப. சரியா? இப்ப ஊரி தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்னும் ஒரு சர்ச் ஒன்றுக்கு போகிறோம். ஏற்கனவே போகிற இடங்கள்லான எல்லாம் உங்களுக்கு நாங்கள் போய் எந்தெந்த இடம் வந்து காட்டுறேன். நான் இந்த வீடியோ எடுக்கிறதால எனக்கு கார் ஓடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நான் வீடியோ எடுக்கல. அது யார் என்ன வச்சு செய்யறது? இது நானண்டா பக்கத்துல இருந்து வீடியோ எடுப்பேன். ஓடினா அப்படி வீடியோ எடுக்கிறது. மலைகளை குடைஞ்சு குகைகளாக எவ்வளவு அழகா செஞ்சு வச்சிருக்கிறேன் பாருங்கோ. ஏனண்டா இது சுவிஸ். அங்கால கடல், இங்கால மலை, இங்கால மனுஷர். நாங்கள் இப்ப இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சாப்பிட வருகிறோம். காரை பார்க் பண்ணிட்டு ஒரு மலையோட சேர்ந்த
ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இந்த ரெஸ்டாரண்ட். மணி அடிக்குது, காணுமா துறக்க. சரி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போவோம் வாங்கோ. கிறிஸ்மஸ் அண்டபடியாக கிறிஸ்மஸ் இதை வச்சிருக்கணும். மேலேறி போகணும். இதில் ஜக்கெட்டை கலட்டி வச்சுட்டு வச்சு அது வந்து எனக்கு மறைக்கல. நாங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வர்றதுன்னு சொன்னால் எல்லாரும் ரிசர்வ் பண்ணிட்டு வாங்குவோம். இப்போ இன்னும் தமிழாக்கள் வர போய் நம்ம உங்களோட சேர்ந்து அதான் நாங்கள் பெரிய மேசை எல்லாம் இது பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் முதலாவது சூப் எடுத்த நாங்கள் ஒரு ஆளுக்கு இந்த சூப். நாங்கள் வந்து பூசணிக்காய் சூப் எடுத்த நாங்கள் குர்பி சூப்பா. அவங்கள ஜான் வந்து சலாட் எடுத்து சாப்பிட்றா. அவன் குர்பி சூப் சாப்பிடணும். இவியல் அமெரிக்காவிலேருந்து வந்தவியல் வந்து என்ன சூப் குடிக்கிறீங்க? ஏதோ மஞ்சள் மஞ்சளாக தெரியுது. நீங்கள் டச் தாங்க வைப்பீங்களா? இல்லாட்டி இவன் இங்கிலீஷ் தாங்க வைப்பா தெரியும். இல்லை சில வேலை அப்படிதான் மாறி மாறி கதைக்கிறாங்க. நாங்கள் தமிழ், நாங்கள் பூசணிக்காய் சூப்பு. எனக்கு கோழியை பார்த்தா எனக்கு ஒரு பயம் இருக்குது. பாதி கோழி தந்திருக்கணும், அதனால இவர் பிச்சு தான் தரணும். இப்போ சாப்பாடு வந்துட்டது சரியா? என்ன உங்களோட கோழியே நாங்கள் செறிஞ்சு கொடுத்துருக்குறேன். இவாக்கு சோறும் கோழியும் வந்துருக்கு. எங்களுக்கு சோறு முக்கியம். எங்களுக்கு வந்து நான் வந்து சரியான கூடத்தானே சாப்பாடு தங்கச்சேன். ஆனால் இந்த கோழியை நான் பிச்சு போட்டு காலை எனக்கு போடுங்கவா. எனக்கு இப்படி பார்த்தா நான் சாப்பிட மாட்டேன். எந்த பழக்கம் அப்படிதான். சரி ஒவ்வொருவருக்கு இப்போ சாப்பாடு அப்படி இருக்குது. சரி இப்போ அமெரிக்காவிலேருந்து வந்த வாக்கு உங்களோட கோழி எப்படி இருக்கிறது? நன்றாக இருக்கிறதா? என்ன பேசவே மாட்டீங்களா? வெக்கப்பட மாட்டோம். சோறு முக்கியம். வந்தாருக்கு சோறு. இந்த அட்ரஸ் இருக்க சொல்லுங்க. இதுதான் அட்ரஸ் சரியா? நீங்கள் எல்லாம் இந்த அட்ரஸ் அடிச்சுட்டு வந்து சாப்பிடுங்கோ சரியோ? என்ன பிரச்சனைனா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு முதலே பில் வந்துடுவீங்க. என்ன இருக்க காட்டுங்க இதை பில்லே இருக்கா? இங்கே இருங்க. நாங்கள் 6 பேர் சாப்பிட்றோம், அங்கேயே பில் வந்துட்டு பார்த்தீங்களா? அது இது ஒரு அதிசயமாக இருக்குது சுவிஸில். என்ன சுவிஸ்ண்டாலே காசு தானே பிறகு என்ன. சரி நாங்கள் சாப்பிட்டு அடுத்த இதில் சந்திப்போம். எங்களுக்கு வந்து எவ்வளோ பில் வந்துருக்குதுன்னு சொன்னால் 269 சுவிஸ் பிராங்க் சரியா? எல்லாரும் நாங்கள் பிரிக்கிறது. எல்லாரும் வந்து நாங்கள் தானே. அப்போ எல்லாரும் வந்து இப்போ பிரித்தோம் நாங்கள் காசை. சரி அவாண்ட காசு. ஆனால் எங்களுக்கு வந்து பொம்பரிச்சு எல்லாம் மிஞ்சி போட்டுது. ஏன்டா சாப்பாடு எடுக்க நீங்கள் ஒன்று எடுத்து 2 பேர் சாப்பிடணும். இது கூட அரை பாதி கோழி ஒரு ஆளுக்கு சரியான கூட சரியா? ஆனால் சாப்பாடு கொட்டக்கூடாதுன்னு நாங்கள் ஒரு மாதிரி அமுக்கி சாப்பிட்டுட்டோம். எல்லாரும் இங்கே வேறுங்க. தண்ணி காட்டுவோம். இங்கே வேறுங்க. ஒரே ரூட் தானோ? ஒரே ரூட் தான். இந்த இதுல ரொம்ப பெரும் இல்ல வித்தியாசம். இந்த பாரு கோவி இந்த பாருங்க 8 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இல்ல 6 கிலோமீட்டர் 39 இதத்தான் சொல்லிருக்கேன். ஹவுஸ் பாட் எடுத்தாண்டு சரி நீங்க போறதா இங்க வந்துட்டீங்க, கிட்ட போயிட்டீங்க. நாங்கள் இப்போ ஆயின்சிடன் இப்போ கோழி சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஆயின்சிடன் சேர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கிறோம். தமிழாக்கள் இருக்கிற மொத்த காட்டுங்க. தமிழாக்கள் என்ன தமிழாக்கள் போல வடிவா இருக்கிறீங்க. அதான் தமிழாக்கள். தமிழாக்கள்ண்டா தமிழாக்களை குறை சொன்னா எனக்கு பிடிக்காது. நீங்க என் வாய் ஜாயில நின்று படம் எடுத்துருக்கலாம். என்ன
எவ்வளவு டிஃபரண்ட் காட்டுது. இல்ல நீங்க கிட்ட போயிட்டீங்க. யானுக்கு பக்கத்துல தான் போறீங்க. தனிக்குதியா இந்த ஜான் போகுது நிக்கிறா. இல்ல நின்று எங்களை காட்டி முன்னுக்கு அவையல் போயினோம். பின்னுக்கு நாங்கள் போறோம். அவரோட டிக்கி சரி ஒன்று பாருங்க. யாடிக்கு இது இது உங்களோட கார் தான் பார்க்க தெரியுது. பச்சை கார் இந்த குகைக்குள்ளால போகுது போகுது போகுது. நல்லா இருக்கு பாத்தீங்களா? மலையும் மலை சார்ந்த இடமும் தான் சுவிஸ். அதுல இந்த மலைக்குள்ள என்ன அழகா இந்த குகையை கட்டி வச்சிருக்காங்களே என்ன. அதுக்குள்ள எங்கட தமிழாக்கள்கிட்ட கார் போதாண்டா அவளை கொடுத்து வச்சினாங்களே என்ன. கதையுங்கவன் பிள்ளைகள் சைக்கிள் வந்து முந்தி வந்து நாங்கள் எல்லாரும் ஒரு ஆக்கள்கிட்ட காரில் இப்படி தொட்டு கொண்டு படம் எடுத்தா பெரிய படம் காட்டுறேன்னு சொல்லுவீங்க என்ன. அதே காரம் நாங்க விலைக்கு வாங்கி ஓடிக்கொண்டு போறோம். அது சொந்தமாக்குறோம் என்ன. சொல்லவே இல்லை. நாங்க பின்ன வாடகை எடுத்து வருவோம். தமிழாக்களை பற்றி என்ன நினைச்சு வச்சிருக்கீங்க? நீங்க இடத்தை பார்த்து ஓடுங்க. அந்த வடிவான இடமண்டா சுவிஸ் தான். ஏதாச்சும் கதைக்க விரும்புறீங்களா? பின்னால இருக்கிற நீங்க மூன்று நானே பார்த்து சொல்றேன். 3 நிமிஷம் 39 ரூட். கேமரா அடிச்சா நம்மள இஞ்சல் எடுக்கணும் காட்டினது. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுக்கிறோம் தெரியுமா? ஆடாம வீடியோ எடுக்கிறேன். அப்ப அதுக்காக என்ன செய்யணும்? எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடாம வீடியோ எடுக்கிறேன் தெரியுமா? அப்போ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும். என்னடி 5 பேர் ஆட்டி விடுறாங்க. ஆட்டி விட்டேன் தெரியுமா? இந்த கையை பிடிச்சி இப்படி ஆட்டி விட்டேன். நீங்க ஆட்டி விடுறதுலாம் இருக்கிறீங்க மொபைலே. இப்ப நாங்க போற இடத்துக்கு சினோ இருக்குமா? அந்த தெரியுது மேல பாருங்க. இல்ல அங்க ஆக்சிடென்ட்ல சினோ தான். நாங்க அங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறோம் சரியா? நாங்கள் இப்ப ஆன்சிடன் சர்ச்சுக்கு வந்துட்டோம். எல்லாம் வந்து புகாரா இருக்குது, அதனால தெரியல சரியா. இந்த சர்ச்சுக்கு வந்து நான் முந்தி வந்த புதுசுல ஒவ்வொரு கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை நேர்த்தி வச்சு வருவோம். உண்மையில அந்த நேர்த்தி வந்து இதாயினது, என்னன்னு சொல்றது, நேர்த்தி வந்து எங்களுக்கு நிறைவேறினது. அதனால் நம்பிக்கை வச்சு எந்த சாமி கும்பிட்டாலும் நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் கூடுதலான பேருக்கு இந்த கருப்பு மாதா ஆன்சிடன் சர்ச்சில் வந்து கூட நம்பிக்கை இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு இதுகளுக்கும் நேர்த்தி வைக்கிறாங்க. ஒருக்கா அங்கே தங்கச்சின புருஷன் வந்து கொரோனாவில் பெரிய இதாக கேட்க இவர் நேர்த்தி வச்சு எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் அப்படியெல்லாம் வந்து சிலது எங்களுக்கு நடந்திருக்குது. அதனால் நாங்கள் எப்பயுமே கோயிலுக்கு போகிறது கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்கு மட்டும்தான் போகிறோம். நாங்கள் மற்ற யாருக்கும் என்ன தேவைன்னு சொல்லி சொன்னால் கும்பிடுறது எல்லோரும் நல்லா இருக்கணுமெண்டு. அதை இன்றைக்கு நான் கும்பிட்றேன், எல்லோரும் நல்லா இருக்கணும், நிச்சயமாக நடக்கும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம். ஆனால் நாங்கள் நல்லதே செஞ்சோன்று இருந்தால் தான் நல்லது நடக்கும். இங்கே வந்து கணக்க சனம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, அதோட கிறிஸ்மஸ் லீவு நாள். ஸோ ஃபுல்லாக கார் பார்க் பிளாட்ஸ் ஃபுல் எல்லாம் சரியா. கன நேரமாக இப்போ வெயிட் பண்ணுறோம். இப்போ ஒரு ஆள் எடுக்குது, அதனால் இப்போ எங்களோட கார் அடிபட போதும். அதுக்குள்ளே
என்னண்டா சர்ச் வந்து உங்களுக்கு எல்லாம் இப்போ நேபிளாக இருக்கிற என்ன புகாராக இருக்கிறோடைய வடிவா தெரியல. ஆனால் உங்களுக்கு நான் கிட்ட சுற்றி காட்டுறேன். வாங்கோ வாங்க நாங்கள் போவோம். டிரைவர் அடிச்சுட்டு வேறட்டும் காரை. இந்த தமிழாக்கள் எல்லாம் வந்துருக்கணும் பாருங்க. உனக்கடி என்ன உனக்கடி எனக்கு தமிழாக்கள் சொல்லி ஒரு சந்தோஷம். என்ன நாங்க தமிழாக்கள் இந்த கார்கள் வருது பார்த்து வாங்க பிள்ளைகள். வருஷம் பிறக்கிற நாள்ல ஏற்கனவே நாங்களும் கருப்பு இதுவும் எல்லாம் கருப்பா இருந்தா முகமும் தெரியுது இல்லை என்ன. நார்மலா வந்து இங்க சரியான இது சினோவா இருக்கும். ஆனா இந்த முறை அப்படி இல்லை. உங்களுக்கு ஒரு மனச்சாட்சி இருக்கா? உங்களை கூட்டி கண்ணாந்தர விட்டுட்டு போறீங்க என்ன. மட்ட மரத்துல பூ போல சினோ பனி கொட்டி இருக்கு பாருங்க. அவ்வளோ அழகா இருக்குதுண்டு. ஏனண்டா இது சுவிஸ். நாங்க போன முறை வந்தது. நாங்கள் எல்லாரும் போன வருஷம் இந்த வருஷம் அப்படியே சேர்ந்து வாரோம். ஆனா எல்லாரும் அப்படியே இருக்கிறோம். என்ன அப்படியே வழியா தானே இருக்கிறோம். ஒரு மாற்றம் இல்லை ஒரு வருஷத்துல. எங்களை நாங்களே சும்மா பேத்திக்கிறோம். எங்களை வெத்தாக்கள் சொல்லாட்டில நாங்களும் எங்களை ரசிப்போம். கவுண்டு விண்டு விழாம வீடியோ எடுத்து எங்களை முதல் நாங்க ரசிக்கணும். அடுத்தவன என்ன ரசிக்கிறது? அடுத்தவன எங்களை ரசிக்கிறதுக்கு. நீ வடிவாத்தான் இருக்கிற ஜாக்கெட் எல்லாம். இங்க உண்மையா நான் சொல்றேன் வந்து இங்க நேத்தி வச்சா நடக்கும். ஏதாச்சும் சொல்லாம நேத்தி வைங்கோ. வந்து எனக்கு வடிவா எல்லாம் விளங்கப்படுத்தி விட்டவா. இந்த 100 வருஷம் இவர் இறந்தும் அதற்கு நினைவுகளை பற்றி எனக்கு சொல்லி தந்தவா. நீங்கள் அதை அடித்து பார்த்தா தெரியும். Hier schauen Sie. Ja, sehr liebe Frau. Danke vielmals. Ja, danke für Information. Ja, mit Bruder meiner. அதான் இறந்தாலும் அவன் பேர் சொல்ற மாதிரி இருக்கணும். ஷேர்ஷேனியா. இவரை பற்றி நீங்க கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுமா. நாங்க பிள்ளையார் இல்ல, நாங்கள் வந்து கடவுளை கும்பிட்டுட்டு வந்துட்டோம். சரியா, நினைச்சதெல்லாம் நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்ட்டு எல்லாருக்காக கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போ அந்த அதில் ஒரு ஆட்சியரால் வடிவை எனக்கு விளங்கப்படுத்தி விட்டவா. அவர் அந்த இறந்தவர் 100 வருஷம் ஆயிடுச்சுதாமா. ஆனால் அவற்றை அந்த கால் இருக்குத்தானே அதை வந்து உள்ளுக்குள்ளே போட்டு இப்படி செஞ்சு அந்த சிலை மாதிரி செய்து வச்சிருக்கணுமாம். நீங்கள் மிச்சத்தை அந்த கூகுளில் அடிச்சு பாருங்கோ, எல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன். ஆனால் நார்மலாக இந்த சரியான சீனோ இப்போ டிசம்பர் மாதத்தில் வந்தால் சரியான சீனோ. இந்த படியிலெல்லாம் நாங்கள் ரங்கி நடக்கிற சரியான கஷ்டம் தெரியுமா. இப்போ வந்து சீனோவே இல்லை பாருங்க. எவ்வளோ வடிவா கட்டியிருக்கணும் பாருங்க. இந்த அப்புறம் அந்த தண்ணி இருக்கு தானே, தண்ணியில எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறது. இங்கே வேறுங்க சினோ. இந்த முறை சினோ இல்லாதபடியா வந்து இன்னமோ மறைக்கு. அப்படி எங்கால வாங்க, இங்கே வாங்க. இங்கே பாருங்க
கொஞ்சம் தான் இந்த முறை சினோ கொட்டி இருக்குது. ஆனால் சில வேளை இனி கொட்டும். வாங்க நாங்கள் இந்த தண்ணி குடிப்போம். இது சுற்றி சுற்றி எல்லாத்துலேயும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கணுமென்று சொல்கிறவையல். இது ஒரு இல்லாமல் ஒரு நம்பிக்கை. நாங்களும் சுற்றி குடிப்போம். இதிலிருந்து ஆரம்பிப்போம். உங்களுக்கு சேர்த்து குடிக்கிறேன் சரியா? அப்படியே இந்த இடத்த வடிவா பாருங்கோ. டே கொஞ்சம் சனமும் வந்து குறைவாக இருக்குது. அப்படியே சுற்றி சுற்றி எல்லாம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்தாச்சு. குடிச்சாச்சு காணும். வாங்க வாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கு. இங்க கிட்ட பார்க்க பாருங்க. அவரை பார்க்க திருவள்ளுவர் மாதிரி இருக்கு. இங்க என்ன தெரியல இல்லை. இங்க இங்க பொட்டு வச்சிருக்கிறார் மாதிரி இருக்கு. இங்க வீடியோவில் பார்க்க இந்த பொட்டு வச்சிருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. இங்க திருநூறு பூசி பொட்டு வச்சு கண்ணோட இருக்கிற மாதிரி இருக்குது. உத்து பாருங்க. யாருக்கெல்லாம் தெரியுது இப்படின்ட்டு? எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. அப்படித்தான் ஒவ்வொரு முகங்கள் அதற்குலேருந்து இப்படி தண்ணி வருது. அதை அப்படியே குடிக்கிறது. ஆ சுற்றி குடிக்கணுமாம். அதான் ஒரு இது அது நம்பிக்கை. சரி, இப்போ உங்களோட ராசியை சொல்லுங்க. நீங்கள் என்ன ராசி மேடம்? மகர ராசிக்காரர்களுக்கு சரியான கஷ்டத்தில் இருந்தவே இல்லாம அடுத்த முறை நல்லா இருக்க போயினம் அப்படி என்னங்க சொல்லிவினம். நீங்கள் நல்லது செஞ்சால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், அடுத்த வருஷம் உங்களுக்கு ஏதோ ஒன்று நல்லது நடக்க போகுது. என்ன 2 பேரும் பக்கத்தில் இருக்கீங்க? 2 பேரும் மகரமோ? இவர் திருவோண நட்சத்திரம் என்ற புருஷன். இவர் மகர ராசி. நீங்கள் என்ன நட்சத்திரம் மேடம்? உத்திராடம். இவா வந்து உத்திராடமாம். இங்கே வாங்க. அடுத்த மேடம் இங்கே வாங்க. உங்களோட ராசியை சொல்லுங்க. சிம்மம். சிங்கிளா தான் நிக்குது. என்ன சிம்மம் மண்டபடியா தான் நம்ம தனிமையிலே இருக்கிறோம் கூடுதலா. ஆனா தனிமை உடம்புக்கு ஆகாது. தனிமையில இருக்கிற உடம்புக்கு ஆகாது. சரியா? சிம்மராசிக்காரருக்கு அடுத்த வருஷம் நல்ல நல்ல எல்லாம் கொட்டோன்னு கொட்ட போகுது. கொட்டையிலன்னா வாங்க வீட்டையா சின்ன இன்றைக்கு கொட்டை இல்லை. உண்மையா சொல்றேன், அடுத்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல பலன் தான். உண்மையா நல்ல பலன் எல்லாருக்கும். ஆனா வந்து இந்த ஆக்களுக்கு துரோகம் செஞ்சவைக்கெல்லாம் கட்டாயம் கடவுள் வந்து இது கொடுக்க போறார், தண்டனை கொடுக்க போறார். அது கர்மா மாதிரி. எல்லாரும் தப்பு செஞ்சவே வந்து இந்த கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கண்டா உங்களோட வந்து தண்டனை குறைஞ்சிடும். இல்லையோ தண்டனை பெருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும். அதனால தப்பு பண்ணாதீங்க. இந்த கடவுளை எல்லாரும் கூப்பிடுங்க. இந்த வருஷம் வந்ததுக்கும் ஒரு ஆசீர்வாதம் ஒன்று கிடைச்சது. என்னன்னா ஒரு ஆட்சியர் உள்ளுக்கண்டு உண்மையா ஆட்சியர் உள்ளுக்கண்டு என்னோட எல்லாம் செல்ஃபி எல்லாம் எடுத்து தெரியுமா அவ எல்லாம் எனக்கு எல்லாம் விளங்கப்படுத்தி. ஏன்னா வயசு போனாக்களை கண்டா ஒரு இதுதானே. இது வந்து நான் இது அவ போட்டுருக்க தப்பியன்ட்டு போட்டு விடு. வாங்க போய் காஃபே குடிப்போம். வாங்க சூடா ஒரு காஃபே குடிச்சா தான் சரி. வந்து சரியான சனம். இப்போ நாங்கள் காஃபே குடிக்கிறதுக்கு இல்லை வரிசையில் நிற்கிறோம். ஆக்கலங்க முடிய கூப்பிடுவினோம். எங்கட வந்து கப்பச்சுன்னு வந்துட்டுது. நாங்கள் இப்போ குடிக்க போகிறோம் கஃபே லூட்ஸ். இவா வந்து இதுக்கு வெயிட் பண்ணுறா. இதுக்கு ஐஸ்கிரீமுக்கு இதுக்கு வெயிட் பண்ணுறா. அது இவா தான், வேறு யாருமே இல்லை. இவா தான். அப்போ வருது. வெயிட் பண்ணி அவைகளுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்துட்டுதா. கூட்ட சர்வீஸ் அவ வந்து வடிவா செய்து விட்டவா. நீங்க சாப்பிடுங்க. பிஸ்தாச்சு நல்ல.
இனிக்குதா? அப்ப ஐஸ்கிரீமா தான் இருக்கு. இனிச்சாத ஐஸ்கிரீம். கொஞ்சம் சனம் குறைஞ்சன்னு வந்துட்டுது. அங்கே சேர்ச்சி தெரியுது, அந்த அங்கே சேர்ச்சி தெரியுது. எல்லாம் புகையால் தெரியல. இங்கே இருந்து நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து இந்த வீடியோவில் எல்லாம் உங்களுக்கு காட்டிட்டேன். இனி வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சேர்ச்சில் இப்போ நேத்தி வைங்க நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நடக்கும். அப்புறம் அடுத்த வருஷம் சந்திப்போம். போன வருஷம் நாங்கள் இவ்வளோ பேரும் சேர்த்து இங்கே வந்த நாங்கள் இதில் 2 லவ்வர்ஸ் மாதிரி வந்தவையல். இந்த முறை கல்யாணம் கட்ட போயிடும் சரியா? அப்ப அந்த நேத்தி சரி வந்துருக்கலோ அது மாதிரி அதே இடத்துல இருந்து இப்ப நாங்க அப்ப நீ அது இவா இந்த மகன் தான். அதனால நீங்களும் நம்பிக்கை வச்சு நேற்று வைங்கோ. இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சு கொள்றோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.